தமிழ்நாட்டை காப்பாற்ற சிஎம் விஜயின் மாஸ்டர் பிளான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரூப் நியூஸ். ஒரு மாநிலம் 13.18 லட்சம் கோடி கடனில் இருந்தா அந்த மாநிலத்தை எப்படி காப்பாத்துவீங்க? வரியை உயர்த்துவீங்களா? செலவை குறைப்பீங்களா? இல்ல உலகத்தரம் வாய்ந்த பொருளாதார நிபுணர்களை அழைத்து புதிய வருமானம் உருவாக்குவீங்களா? இதுதான் இப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார விவாதம். ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு எடுத்திருக்கும் ஒரு முக்கிய முடிவு 6 பேர் கொண்ட சிறப்பு வருவாய் மேம்பாட்டு குழு. இந்த குழு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றுமா அல்லது இது இன்னொரு கமிட்டியா முடிஞ்சிடுமா? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல, தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் மாநிலங்களில் ஒன்று. ஆனா அதே நேரத்தில் கடன் சுமையும் தொடர்ந்து அதிகரித்து வருது. அரசின் நிதி தொடர்பான தகவல்களின்படி மாநிலத்தின் நிதிநிலையை வலுப்படுத்தவும் வருவாய் ஆதாரங்களை பெருக்கவும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் ரெவென்யூ என்ஹான்ஸ்மெண்ட் கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவர் யார் தெரியுமா? மான்டீக் சிங் அலுவாலியா. இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர். முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர். அவருடன் பேராசிரியர் KP கிருஷ்ணன், சர்வதேச வரி கொள்கை நிபுணர் அரவிந்த் மோடி, முன்னாள் CBIC தலைவர் நஜீப் ஷா, தமிழ்நாடு அரசின் மூத்த நிதி அதிகாரி ME சித்திக் IAS, பொருளாதார ஆராய்ச்சியாளர் டாக்டர் சுரேஷ் பாபு. இப்படி அனுபவம் நிறைந்த குழு. சரி, இவங்க என்ன செய்ய போறாங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. அரசுக்கு புதிய வருமான வழிகளை கண்டுபிடிக்கணும், வரி கசிவுகளை தடுக்கணும், அரசு நிலங்கள், சொத்துகள் மூலம் சட்டப்படி வருமானம் ஈட்ட முடியுமா என்று ஆய்வு செய்யணும், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வரி வசூலை மேம்படுத்தணும், தேவைப்பட்டால் டாஸ்மாக், பதிவுத்துறை, வணிக வரி, கனிம வளம், போக்குவரத்து போன்ற முக்கிய வருவாய் துறைகளையும் ஆய்வு செய்யலாம். இதற்காக 3 மாத காலக்கெடு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கமிட்டி அமைப்பது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதோட பரிந்துரைகளை அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்துமா? அரசியல் அழுத்தங்கள் வராதா? வருவாயை அதிகரிக்கும் போது சாதாரண மக்களின் பாக்கெட்டில் கை போகுமா? அல்லது வீண் செலவுகள் குறைக்கப்பட்டு நிர்வாகம் மேம்படுமா? இதுதான் இப்போ எல்லாரும் கவனிக்கிற கேள்வி. இந்த குழுவின் அறிக்கை வரப்போகும் மாதங்களில் தமிழ்நாட்டின் பொருளாதார திசையை மாற்றக்கூடிய முக்கிய ஆவணமாக இருக்கலாம். அதிலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள முதல் பட்ஜெட்டில் இந்த குழுவின் சிந்தனைகளின் முதல் சிக்னல்கள் தெரியும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த திட்டம் வெற்றியடைந்தால் தமிழ்நாட்டின் வருவாய் அதிகரிக்கலாம், கடன் சுமை குறையலாம், முதலீடுகள் கூட அதிகரிக்கலாம். ஆனா திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே நின்றுவிட்டால் அதே பழைய பிரச்சனைகள் தொடரும். இப்போ உங்க டர்ன். சிஎம் விஜய் அரசு அமைத்துள்ள இந்த உயர்மட்ட பொருளாதார நிபுணர் குழு தமிழ்நாட்டின் கடன் சுமையை உண்மையிலேயே குறைக்குமா அல்லது இது இன்னொரு ஆலோசனை குழுவாகவே முடிந்துவிடுமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசியல், பொருளாதாரம், எக்ஸ்க்ளூசிவ் அனாலிசிஸ், பிரேக்கிங் அப்டேட்ஸை எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா ரூப் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அதிரடியான அனாலிசிஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.